Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவீன காலத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களுக்கும் அரிய வகை கனிமங்கள் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மொபைல் போன் தொடங்கி மடிக்கணினிகள், மின்சார வாகனங்கள், சூரிய மின் உற்பத்தி தகடுகள் என எதை எடுத்துக்கொண்டாலும் அரிய வகை கனிமங்கள் ஏதோ ஒரு வகையில் தேவை மிகுந்ததாகவே இருக்கிறது. லித்தியம், கிராஃபைட், கோபால்ட், நிக்கல் உள்ளிட்ட 17 மெட்டல்கள் அரிய வகை கனிமங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 60 முதல் 90% வரையிலான கனிமங்கள் சீனாவில் மட்டுமே கிடைக்கிறது. இதன் காரணமாகவே மின்னணு சாதன உற்பத்தியில் தான் வைத்ததுதான் சட்டம் என்பது போல் சீனா செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரிய வகை கனிம பயன்பாட்டில் இந்தியாவும் கவனத்தை திருப்பியிருப்பது சீனாவுக்கு நிச்சயம் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் கடலோர பகுதிகளில் நிறைந்திருக்கக்கூடிய லேந்தனம், சீரியம், நியோடிமியம் உள்ளிட்ட அரிய வகை கனிமங்களை பயன்படுத்துவதன் மூலம் மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா தனது சந்தையை விரிவடையச் செய்ய முடியும். இந்தியாவில் நிறைந்திருக்கும் அரிய வகை கனிமங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு கடந்த ஆண்டே முடிவெடுத்துவிட்டது. இந்த விவகாரத்தில் சீனாவை மட்டுமே சார்ந்திருக்கும் சூழல் தவிர்க்கப்பட வேண்டும் என கடந்த ஆண்டே கொள்கை வகுக்கப்பட்ட நிலையில் அதுவே தற்போது பட்ஜெட்டில் பிரதிபலித்திருக்கிறது. கடலோர மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் லேந்தனம், சீரியம், நியோடிமியம் ஆகியவை நிறைந்து காணப்படுவதால் அரிய வகை கனிம வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. ஏற்கனவே இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உட்கட்டமைப்புகள் ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உகந்ததாக இருப்பதால் இந்த 4 மாநிலங்களையும் மத்திய அரசு தேர்வு செய்திருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் 2.0 திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்காக அரிய வகை கனிம வழித்தடங்கள் அமைக்கப்படுவதை பொருளாதார வல்லுநர்கள் பலரும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கை என்று பாராட்டி வருகின்றனர். மின்னணு சாதன உற்பத்தியில் இந்தியா நிச்சயம் தற்சார்பு நிலையை அடையும் என்றும் அவர்கள் நம்பிக்கையுடன் கருத்து தெரிவிக்கின்றனர்.